ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலமாய் உங்களை இனியும் அருளாளர் இயேசு சந்திக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை திருப்பாடல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை மூடும். அருள்நாதரின் ஆசீர்வாதம் உங்களை தேற்றும், உங்களை மூடப்போகிறது. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்திற்கு, ஆண்டவர் தன்னுடைய மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். யார் கொடுக்கிறார்? வானத்தையும் பூமி உண்டாக்கின தெய்வம் உங்கள் குடியிருப்பில், உங்கள் சிரசின் மீது, உங்கள் சொந்தங்கள் மீது, உங்கள் பிள்ளைகள் மீது, பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, தன் மக்களுக்கு அவர் வேறு யாருக்கும் கொடுக்கல. யார்? தன் சொந்த இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனத்திற்கு, ரட்சிக்கப்பட்ட ஜனத்திற்கு, அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவரோடு உறவாடுகிற பிள்ளைகளுக்கு எனக்கு அருமையானவர்களே அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஒருவேளை இதுவரை தடை இருக்கலாம். ஒருவேளை நான் உபாசித்திருக்கிறேன், செபிக்கிறேன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கின்றீர்களோ? இன்றைக்கு அருளாளர் இயேசு உங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் அவரது ஆசீர்வாதம் இறங்கி வருகிறது. பனி போல வானத்திலிருந்து, மழை போல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. கண்டவர்கள் கேட்டவர்கள் சொல்வார்கள், கர்த்தர் மெய்யாகவே ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி. ஆபிரகாமின் தேவனாகியது கர்த்தர் ஈசாக்கிடத்தில் சொல்லும்போது சொல்லுவார், நான் ஆபிரகாமின் தேவன் என்று. யாக்கோபிடத்தில் சொல்லும்போது சொல்லுவார், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய நான் உனக்கு வெளிப்படுகிறேன் என்று சொல்லுவார். எனக்கு அருமையானவர்களே, தானியேலை இந்த ராஜா எப்படி அழைத்தான்? தானியேலின் தேவன் உன்னை தப்புவிக்க பண்ணினார் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவருக்கு அவன் சொன்னான், தானியேலின் தேவன் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, அதே போல தானியேலின் நண்பர்களின் தேவன் அவர்களை அழைக்கும் போது எப்படி சொல்கிறான்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தெய்வம் உங்களை காப்பாற்றி இருக்கிறார், உங்களை விடுதலை பண்ணியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அந்த தெய்வம் ஆசீர்வாதத்தை விடுதலை கொடுக்கிற மாத்திரமல்ல, உங்களை தேசத்திலும் திருச்சபையிலும் ஆசீர்வதித்து உயர்த்தி பார்க்கிற தேவன். ஆதாமை ஏவாளை உருவாக்கி அவர் ஆசீர்வதித்தா, ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தா. தொடக்க நூல் புத்தகம், ஆதியாகமம் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது இறைவார்த்தை சொல்கிறது, 7 வித ஆசீர்வாதங்கள் அவர் மேல் இருந்தது. அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களை நிரப்பப் போகிறது. கொஞ்சம் மகிழ எனக்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு இருந்து 75 வயதில் ஏக்கத்தோடு இருந்த ஆபிரகாமை பார்த்து சொன்னார், வானத்து நட்சத்திரங்களை அவை என்ன கூடுமோ அவை போல உன் சந்ததிகள் இருக்கும் என்று சொன்னார். அப்படியே ஆயிற்று. எனக்கு அருமையானவை, அந்த ஒரே ஒரு சந்ததி, அந்த ஈசாக்கின்ற ஒரே ஒரு சந்ததியிலே, அந்த சந்ததிக்குள்ளாய்தான் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். ஒரு இஸ்ரவேல் என்னும் ஒரு தேசத்தை, இஸ்ரவேல் என்னும் ஜனத்தை, இஸ்ரவேலின் ஒரு ஜனக்கூட்டத்தை அவர் உயிரோடு கூட இருக்கிறார். சொன்னதை செய்கிற தேவன், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் மனப்புத்திரம் அல்ல. உங்கள் மேல் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார், ஆசீர்வாதத்தை அப்படியே வைப்பார். அவர் மனிதன் அல்ல மனமாறுவதற்கு, சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, வாக்கு பண்ணினவர். வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற உங்கள் பக்கத்தில் வருவார், உங்கள் பகுதிக்கு வருவார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு அருமையான தேவ மனிதன் தன்னுடைய மகனுக்கு அழைப்புதல் கொடுக்கும்படியா, திருமணத்திற்கு அழைப்புதல் கொடுக்கும்படியா எங்கள் இல்லத்துக்கு வந்திருந்தார் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக. அவர் இவ்விதமாக சொன்னார், எனக்கு அருமையானவர்களே, நான் ஆண்டவர் அழைத்து நான் தேவ சமூகத்தில் வந்தபோது கண்ணீரோடு வந்தேன். நான் எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு விசேஷித்த ஒரு குடும்பத்திற்கு ஜெபிக்கும்படியாய் வந்தவர்களுக்கு என் வீடு இருட்டாக இருந்தது. ஒரு பல்பு கூட இல்லை பிரதர். இன்னொரு ரூம்லேருந்து கலட்டி அந்த ரூமில் நான் மாட்டி வைத்து ஆண்டவருக்கு சமூகத்தில் வைத்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண நாட்கள் அநேக நாட்கள் உண்டு. இன்றைக்கு ஒரு பெரிய திருச்சபை அவர் கரத்தில் கொடுத்திருக்கிறார். அவர் தேசத்திலும் திருச்சபைக்கும் தேவ ஜனத்திற்கும் அவர் ஆசீர்வாத ஊற்றாக இருக்கிறார். இந்த தூத்துக்குடி பட்டணத்தில் அவர் இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அந்த தேவ மனிதனும் ஆண்டவருடைய வார்த்தையோ அனுதினமும் சொல்கிற ஒரு தேவ மனிதனாய் தேசத்தில் அவர் இருக்கிறதை நான் காண்கிறேன். எனக்கு அருமையான அவர் விதமாக சொன்னார்,
ஆண்டவர் உயிரோடு இருப்பதை போல நாம் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருவருக்குள்ளாய் ஜீவனை கொண்டு வரும். என் வாழ்க்கையிலே இருள் இருந்தது, மாறினது. என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், நான் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஜெபிப்போம்மா, இணைந்து ஜெபிப்போம். இந்த ஆசீர்வாதத்தை தெய்வம் உங்களுக்கு கொடுக்க போகிறார். மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய குமாரனாகிய இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் வல்லமையோடு ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் வருவதாக. தேவரீர் அடியாரின் வீடு உமக்கு முன்பதாக என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் வார்த்தையின்படி நிச்சயமாகவே நான் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர் அப்படியே பெருக பண்ணும். கையின் பியாசங்கள் ஒரு பெருக்கம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. ஆமே. God bless you.